ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, பிராமணர்கள்னால் யார், இந்த பிரம்மா குமாரிகள்னால் யார், அவங்க உண்மையாக இரவும் பகலும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த பிராமணர்களோட வேலை என்ன, அதை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றும் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த குழந்தைகள் யார், அதை பற்றியும் இன்றைக்கி பாபா வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பிராமணர்கள் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பாபா சொல்கிறாங்க, பிராமணர்னாலே உயர்ந்ததுலேயும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறவங்க தான். அனைவரும் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட புது வாழ்க்கை, அதாவது பிராமண வாழ்க்கை உயர்ந்ததுலேயும் உயர்ந்த போதையில் இருக்கீங்களா? ஏன்னா இந்த உங்களோட வாழ்க்கையிலேயே மிக சிறந்த வாழ்க்கை எதுன்னு பார்த்தா பிராமண வாழ்க்கை தான். இந்த பிரம்மகுமாரிகளாக வாழ்கிறது தான் மிகவும் உயர்ந்த வாழ்க்கை. அனைத்தையும் விட உயர்ந்த வாழ்க்கை வந்து பிராமண வாழ்க்கை. உயர்ந்ததுலேயும் உயர்ந்த பிராமண வாழ்க்கையானது வந்து உங்களுக்கு இப்போது வந்து புது பிறப்பு. இந்த கல்பத்திலேயே முதல் புது பிறப்பு இதுதான். இதையே தான் அலௌகிக பிறப்புன்னு சொல்லப்படுது. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, அதனால் இந்த போதை உங்களுக்கு இருக்கா? இறைவனுக்கே பிறந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அந்த போதை உங்களுக்கு இருக்கா? உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஆத்மாக்களின் சங்கல்பம், செயல்கள் அனைத்தும் உங்களது எல்லாமே வந்து உயர்வாக தான் இருக்குது. சாதாரணமாக இருக்கவே முடியாது. லௌகிகத்தில் கூட என்ன சொல்லுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரங்க செல்வந்தர்களாக இருக்காங்க, அவங்க போயிட்டு பிச்சை எடுப்பாங்களா, யாசிப்பாங்களா? அந்த மாதிரி அவங்க செஞ்சால் எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்த்து அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அந்த மாதிரி உயர்ந்த காரியத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து சாதாரண காரியங்கள் செஞ்சால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? அதனால் பிராமணர்கள் வந்து ஒருபோதும் வீண் காரியங்களை மற்றும் வீண் எண்ணங்களை சிந்திக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ உயர்ந்தவங்க. இந்த முழு உலகத்துலேயும் கல்பத்துலேயுமே நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க. அடுத்து, பிராமணர்கள்னாலே தைரியசாலி, அந்தர்முகி மற்றும் பயிற்சி செய்யக்கூடியவங்க. பிராமண வாழ்க்கை, இந்த ரொம்ப ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையில் குமாரியாக இருக்கிறோம். அதற்கு ஆதாரமே என்னென்னா தைரியமாகும். இப்போது சுவாசம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அந்த மாதிரி தான் தைரியம் இல்லைன்னா பிராமணனே கிடையாது. தைரியம் இருக்கிறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். தைரியமான குழந்தைகளுக்கு பாபா வந்து உதவி செய்வார் அப்படின்னு பாபா வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு. ஆனால் பாபா சொல்கிறாரு, பாபா உதவி மட்டும் செய்வார்னு கிடையாது. ஆனால் இன்றைக்கி சூழலில் பாபா கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, சோம்பல் ஆகிடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தைரியமாக இருக்கணும், ஆனால் எல்லாமே பாபா பார்த்துப்பாருன்னு அப்படியே சோம்பலாக ஆகிடக்கூடாது. இப்போ நீங்கள் உண்மையாக என்ன செய்யணும்? பிராமணர்களாக ஆகிட்டீங்க, ரொம்ப தைரியமாக இருக்கீங்க. இப்போ உண்மையாக நீங்கள் என்ன செய்யணுன்னா, அந்தர்முகியாகி ஒவ்வொரு சக்தியையும் தாரணையில் பயிற்சி பண்ணணும். நீங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும். இரவும் பகலும் அந்த கண்டுபிடிப்பின் ஈடுபாட்டிலேயே உங்களை நீங்களே வந்து மூழ்கிடணும். நீங்கள் அதுலேயே ஒவ்வொரு சக்தியோட பயிற்சியிலையும் நீங்கள் மூழ்கி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாபா சொல்கிறாங்க, இப்போ பொறுமை சக்தி மற்றும் எதிர்நோக்கும் சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த பொறுமை சக்தி அதோட பிராப்தி என்ன? பொறுமை சக்தி நம்மக்கிட்ட நிறைய இருந்ததுன்னா அது எவ்வளோ நல்லது பண்ணும்? எந்தெந்த நேரத்தில் அந்த பொறுமை சக்தியை பயன்படுத்தணும்?
பொறுமை சக்தி இல்லாத காரணத்தால் எப்படிப்பட்ட விக்னங்கள்லாம் நமக்கு வசமாகிறோம். யாராவது மாயாவோட ரூபத்தில் இப்போ கோபப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி வெற்றி அடையணும், இந்த மாதிரி நம்மளே வந்து நமக்குள்ளே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த பிரச்சனைகளோட ரூபத்தில் மாயை வந்து பொறுமை சக்தி நம்மளுக்கு சோதிக்கும், இந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இதை வந்து நம்ம முன்கூட்டியே விஸ்தாரத்தில் புத்தியின் எதிரில் வந்து கொண்டு வரணும். பாபா சொல்கிறாங்க, உண்மையான ஒரு பேப்பர், இப்போது எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாம் ஹாலில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி தனக்கு தானே நம்ம வந்து மாஸ்டர் ஆகி சுயத்திற்கு வந்து நம்மளே நமக்கு வந்து பேப்பர் கொடுத்துக்கணும். பேப்பர் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அப்போ வந்து இந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம். பொறுமை சக்தியை நம்ம பயன்படுத்தி பார்க்குறது, இந்த மாதிரி வந்து எக்ஸாம் ஏதாவது டெஸ்ட்டு வரும்போது மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து டெஸ்ட் ஏதாவது வச்சுக்கணும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, அப்போ தான் உண்மையான தேர்வின் போது நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு சக்தியின் விஸ்தாரம் மற்றும் பயிற்சியை நீங்கள் செய்யுங்க. பயிற்சியை குறைவாக நீங்கள் செய்கிறீங்க. அனைவரும் இப்போ வந்து வியாசர்களாக ஆகிட்டீங்க, அதாவது நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க, ஆனால் பயிற்சி ரொம்ப குறைவாக தானே செஞ்சிட்ருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி தன்னை வந்து பிஸியாக வச்சு கொள்வது நீங்கள் கிடையாது. உங்களை வந்து எப்படி வச்சுக்கணும்னு தெரியாமல் இருக்கீங்க. அதனால் உள்ளுக்குள்ளே வந்து இந்த சக்திகளை வந்து தாரணை பண்ணுங்க. நீங்கள் பிஸியாக வச்சுக்காததுனால என்ன நடக்குது, மாயை வந்து உங்களை வந்து ஃபெயில் ஆக்கிடுது. பயிற்சியில் நீங்கள் வந்து சதா பிஸியாக இருந்தீங்கன்னா வீண் எண்ணங்களின் புகார் வந்து முடிஞ்சிடும். பாபா சொல்கிறாங்க, மேலும் நீங்கள் பயிற்சியில் இருப்பதன் பிரபாவம் வந்து உங்களோட முகத்துலேயும் தென்படும். என்ன தென்படும்? நீங்கள் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்தர்முகியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து சதா முகம் மலர்ச்சியோட இருப்பாங்க. ஏன்னா மாயாவை எதிர்கொள்வது நின்று போயிடுது அவங்கக்கிட்ட. அதனால் பாபா சொல்கிறது என்னென்னா, நம்ம உள்ளுக்குள்ளே அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும் வந்து பிராமணர்கள்னால் அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து லேசாக இருக்கணும் தான். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம பிஸியாக இருக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து எந்தெந்த சக்திகளை எந்தெந்த டைமில் நம்ம பயன்படுத்தணும், ப்ளஸ்ஸு எந்தெந்த டெஸ்ட் பேப்பருக்கு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நம்ம அந்த பயிற்சியோட அந்த விஸ்தாரத்துக்கு போகணும். உள்ளே வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வருதா இல்லையா, அதாவது ஆத்மா நல்லா உணரணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பிரெயினுக்கு நடுவில் ஒரு நட்சத்திரமாக இருக்கேன், பாபாவும் என் பக்கத்துலேயே இருக்கார், பக்கத்துலேயே இருந்து எனக்கு சக்தி கொடுக்குறாரு. அவர் ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்கிறாரு. அந்த வைரத்துலேருந்து எனக்கு ரெட் கலரில் ஒரு ரேஸில் வந்து அப்படியே எனக்குள்ள அந்த சக்தியை நிரப்புறாரு. பொறுமை சக்தியே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்ம அனுபவம் பண்ணணும். எதையும் எதிர்கொள்ளும் சக்தியே வா அப்படின்னோடனே அந்த எதிர்கொள்ளும் சக்தி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு அனுபவம் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்குள்ளே வந்து நம்ம ஆடாமல் அசையாமல் இருப்போம். அதுக்கு அடுத்து நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். மேலும் பாபா இன்னைக்கு முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். 28/3/2025 வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் மிகவும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிக. ஏன்னா உங்களுக்கு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த கவலையுமே கிடையாது. இந்த பாபாவிற்கு நிறைய, அதாவது இந்த பிரம்மா பாபாவுக்கு நிறைய சிந்தனைகள் வந்து போது உள்ள. கேள்வி கேட்குறாரு பாபா என்னென்னா, பாபாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைங்களோட அடையாளம் என்ன? பதில் சொல்கிறாரு பாபா என்னென்னா,
அவங்க அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபா கிட்ட இணைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சேவாதாரிகளாக இருப்பாங்க. தானும் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. தந்தையினுடைய மனசில் இடம் பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள் தான் தந்தையின் பெயரை விளங்க செய்வார்கள். யார் முழுமையாக படிப்பதே கிடையாதோ அவங்க மற்றவர்களையும் கெடுத்துடுறாங்க. இது கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கு அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் தாய் தந்தை மற்றும் ஒரு 2-4 குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இது எல்லைக்குட்பட்டவை. ஆனால் எல்லையற்றதை பற்றி யாருக்குமே தெரியல இந்த உலகத்தில். பாபா சொல்கிறாங்க, நம்ம எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கோம் அப்படின்னு. இப்போ குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தாய் தந்தையர்களிடம் இருக்காங்க. எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட இப்போது எல்லைக்குட்பட்ட நம்மளோட லௌகீக தாய் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கணும். ஆனால் அவங்க எல்லைக்குட்பட்ட ஆசீர்வாதம் தான். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தையே நமக்கு இப்போ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. டீச்சராக இருந்து கற்றுக் கொடுக்குறாரு. சத்குருவாக இருந்து நம்மளுக்கு நம்மளை எல்லாரையும் பரந்தாமத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி குரு நமக்கு கிடைக்கவே முடியாது. இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட நிறைய குரு இருந்தாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு நிறைய குருகள் இருந்தாங்க தான். அவங்க எல்லைக்குட்பட்டவர்லாம் இருந்தாங்க. ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் இப்போ எனக்கு இவர் தான் எனக்கு குருவாக இருக்கார், சிவபாபா. ஸோ இவர் ஒருத்தர் தான் மிக உயர்ந்த குரு. இவர் தான் இப்போ சைத்தன்யமாக இருந்து காரியம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் எவ்வளவு அதிகமான இப்போ குழந்தைகள் இப்போ இருக்காங்க தெரியுமா? இவர் சொல்கிறார், பிரம்மா பாபா, நிறைய குழந்தைகள் எனக்கு இப்போது வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. மாயாவும் மிகப்பெரிய எதிரி இல்லையா? சிலருடைய தோலை நன்றாகவே அப்படியே உரிச்சி எடுத்துருது. சிலரோட மூக்கை பிடிச்சிடுறது. சிலரோட குடுமையே பிடிச்சிக்குது இந்த மாயா. இவ்வளவு அனைவரை பற்றியும் சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த பிரம்மா பாபாவுக்கு. அப்புறம் சிவபாபாவையும் நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பாபாவோட ஸ்ரீமத்து படி நடந்து ஆஸ்தியை நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதானே உங்களுக்கு. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி நடந்துக்க முடியாது. ஏன்னா இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. இது வேறு யாரோடைய புத்தியிலையும் வர முடியாது. இது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த படிப்பாகும். ராஜ்யம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ரொம்ப உயர்ந்த இப்போது ஒரு ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு. அதாவது ராஜ்யம் கிடச்சிட்ருக்கு. இதை எப்படி அடைஞ்சாங்க இவங்க யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி அதிசயமான ஒரு டைம் இது. நீங்கள் இப்போ ரொம்ப அனுபவம் மிக்கவர்களாக இருக்கீங்க. நம்ம இப்போ என்னவா இருந்தோம், பிறகு எப்படி இந்த 84 பிறவி எடுக்கிறோம் என்பதை முதல்ல இவர் கூட தெரிஞ்சிக்கல. இந்த பிரம்மா பாபா கூட முதல்ல தெரிஞ்சிக்காம தான் இருந்தார். ஆனால் இப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி நீங்களும் இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சமயத்தில் பாபா தான் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிய வச்சு எல்லையற்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. புரிய வச்சு, ஏன்னா இந்த ஞானம் அவ்வளோ ரொம்ப உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஒரு விஷயம். இந்த நாடகத்திலேயே இந்த கல்பத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது,
மிக உயர்ந்த ஒரு செயல் இந்த கல்பத்திலே இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ராஜ்யம் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. அது 84 பிறவிக்கு கிடச்சிட்ருக்கு. அந்த ஞானம் செல்வம் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த செல்வம் மற்றும் சக்திகளோட செல்வம், இதுவும் ரொம்ப உயர்ந்தது. இந்த சமயத்தில் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணம்லாம் வந்து எல்லாமே வந்து மண்ணோட மண்ணாக போக போகுது. இப்போ மீதி எவ்வளோ நேரம் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த உலகம்? இப்போ உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது வந்து எல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளோ சண்டைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்க போகுது. என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்க போகுது, இந்த உலகம் எப்படி வந்து மாறப்போகுது, உங்களில் கூட எல்லாருக்கும் தெரியல. எல்லாருமே வந்து யார் நல்லா புரிஞ்சுருக்காங்களோ அவங்க ரொம்ப குஷியாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகிறோம். அதாவது இந்த பழைய உலகத்தில். இப்போ நம்ம வந்து கர்மாதீத நிலைக்கு போகணும். நிறைய பேர் நம்மலாம் எங்கெங்க கர்மாதீத நிலையெல்லாம் அடையிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். கர்மாதீத நிலை பிரம்மா பாபாவுக்கு சமமாலாம் நம்ம ஆக முடியாது. ஆனால் அவரோட அந்த வாரிசுகளாக நம்ம வர முடியும். ஆனால் நம்ம தைரியமாக முயற்சி செய்யணும். ஏன்னா இப்போ இந்த பழைய உலகம் அழிஞ்சு போகவே போகுது. புதிய உலகமும் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த விநாசத்துக்கு முன்பாகவே நம்ம எல்லாருமே உலகத்தோட படிப்பை வந்து நல்லா படிச்சுட்ருக்கணும், நல்லா படிக்கணும். பகவானோட மகா வாக்கியம் என்னென்னா, நான் உங்களுக்கு ராஜ யோகம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். செல்ல குழந்தைகளே, நீங்கள் நிறைய பக்தி செஞ்சுருக்கீங்க. அரை கல்பம் நீங்கள் வந்து ராவண ராஜ்யத்தில் இருந்தீங்கள்ல. யாரை வந்து ராமன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ராம ராஜ்யம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ராம் வந்து சிவர் ராம் தான். அவர் தான் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு உண்மையான அந்த வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் புத்தியின் மூலம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு புத்தியின் தொடர்பை வந்து ஒரு பாபாவோட இணைக்கணும். பாபாவோட நல்ல நல்ல குழந்தைகள் யார் வந்து நல்ல சேவாதாரிகளாக இருக்காங்களோ அவங்க வந்து நல்ல விதத்தில் படிச்சுட்டு அவங்க பாபாவோடைய மனசுலையும் இடம் பெறுவாங்க. நம்ம வந்து நல்லா படிக்கணும். இந்த முரளியை வந்து நல்லா படித்து அது படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம அப்ளையும் பண்ணணும். வாழ்க்கையில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணுன்னு அந்த ஆர்வம் வரும். அதுக்கு தான் பாபாவும் சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல தங்கமான ஒரு புத்தியை ஆக்கணும். உங்களோட புத்தியை நாடகத்தின்படி இது எல்லாமே நடக்க தான் போகுது. யார் முழுமையாக படிக்கலையோ அவங்க என்ன செய்வாங்க? இப்போது இவ்வளோ படிப்பு சொல்லித்தராரு பாபா. ஆனால் முழுமையாக படிக்காதவங்க என்ன செய்வாங்க? மற்றவர்களையும் கெடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் பாபாவை கூட வந்து பாபா அவங்கள பற்றி என்ன சொல்லுவார்? பாபாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? யார் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு நல்ல சேவாதாரிகளாக இருக்காங்களோ அவங்க தானே பாபாவோட மனசில் இடம் பிடிக்க முடியும். அதனால் பாபா சொல்கிறாரு, அவங்களோட சேர்க்கையில் நீங்கள் வாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்படுது. யாருடைய சேர்க்கை நீங்கள் வச்சுக்கணுன்னு நீங்கள் தான் வந்து உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இவங்களோட சேர்க்கை வந்து மிகவும் நல்லா இருக்குது. பாபாவே சொல்லிடுவார். நீங்கள் கேட்கலாம் பாபா கிட்ட, பாபா இவங்ககிட்ட நான் சேர்க்கை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே தான் கேட்கணும். உங்ககிட்ட நிறைய பேரோட சேர்க்கை வந்து அப்படி இருக்குது. அவங்களோட
தலைகீழான நிறம் வந்து அப்படியே ஏறிடுது உள்ளுக்குள்ளே. அவங்க கூட சேர்ந்தாலே அப்படியே தலைகீழாக மாறிடுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நல்ல சேர்க்கை வந்து உயர்த்தும், தீய சகவாசம் வந்து வீழ வச்சிடும், உங்களை கீழே ஒரேடியாக அழிச்சிடும். வீட்டில் கூட தாசிகள் இருக்கணும்ல, பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரர்கள் போன்றவர்கள் வேணும்ல. அவங்க தான் வந்து இந்த மாதிரி தீய சகவாசத்தில் போயிட்டு இங்கே நல்லா சேவை பண்ணுறத கூட வந்து கெடுப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதை வந்து நல்ல பரந்த புத்தியில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்ரீமத்தை படி நடக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா பதவி வந்து கீழானதாக ஆகிடும். இது வந்து நல்ல ஒரு படிப்பு. இதில் இப்போ நம்ம தேர்ச்சி பெறலைன்னா பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் தேர்ச்சி பெற முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதனால் நல்ல விதத்தில் நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா கல்பத்திற்கும் நல்ல விதத்தில் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து எதில் நம்ம கவனம் செலுத்துகிறோம், நம்ம முழுமையாக படிக்கணும் அப்படின்னு நம்மளும் வந்து எல்லாருக்கும் செய்தியை கொடுக்கணும். அப்பாவோட இறைவனோட மகா வாக்கியம்னா அதை கொஞ்சோண்டு படித்து நம்ம கொஞ்சோண்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட அவ்வளோ ஒரு பாக்கியம். இப்படி சேவையே செய்யாதவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை விட நிறைய பேர் புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க, புத்திசாலிகளை தான் வந்து சொற்பொழிவாற்ற கூப்பிடுவாங்க. அதனால் பாபாவும் சொல்கிறாரு, யார் நல்ல புத்திசாலிகளாக இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். நம்ம வந்து அந்தளவுக்கு சேவை செய்யலைன்னா உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. டீச்சர் வந்து மாணவர்களை புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா? பாபா தானே உலகத்துக்கே நமக்கு வந்து டீச்சராக இருக்கார். தினமும் நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட அந்த ரெஜிஸ்டர் இருக்குது. யார் நல்லா படிக்கிறாங்க, யார் வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க, யார் படிக்கிறதே இல்லை, இந்த நடத்தையோட ரெஜிஸ்டர் வந்து அப்பா கிட்ட இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஜிஸ்டர் என்னென்னா யோகம். அப்படி யோகம் நல்லா இருக்கணும். படிப்பில் கூட எங்கேயாவது கொஞ்சம் அகங்காரம் வந்துடுது, நான் வந்து இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு. ஆனால் நினைவு வந்து மறைமுகமான ஒரு உழைப்பு தேவைப்படுது. அதனால் பாபா சொல்கிறாரு, எங்களால் யோகத்திலேயே இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து புகார் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. யோகன்ற வார்த்தையை நீங்கள் நீக்கிடுங்க குழந்தைங்களே. பாபா புரிய வைக்கிறாரு, நினைவு. அப்பாவை நினைக்க முடியலையா? இவ்வளோ ஆஸ்தி கொடுக்குறாரு தந்தை உங்களுக்கு, அதிசயமாக இருக்குது எனக்கு. ஆத்மாக்களே, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்வதில்லையா? நான் உங்களுக்கு வழி சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் என்ன நினைவு செய்தீர்கள்னா இந்த யோக அக்னியின் மூலம் உங்களோட பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். பக்தி மார்க்கத்தில் கூட மனிதர்கள் வந்து எவ்வளவு ஏமாற்றத்தை தான் அடைகிறாங்க. கும்ப மேலாவில் போய் குளிர்ச்சி நீரில் குளித்தா பாவம் போயிடும், அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி ஏமாற்றம் அடைஞ்சாங்க. பாவம் எதுவுமே போகல. ஆனால் இப்போ உண்மையான அப்பா வந்துட்டேன். உண்மையான நல்ல முதல் தரமான குழந்தைகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரிய தர்ஷனுடைய அன்பிலேயே உண்மையிலையும் உண்மையான பிரியதர்ஷனை வந்து அவரை என்னோட கணவன், என்னோட பிரியதர்ஷன் அப்படின்னு அவரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நடைப்பயிற்சி கூட நீங்கள் செய்யலாம். அதாவது நடந்துக்கிட்டே இப்போ எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் நல்லா அமர்ந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து நீங்கள் நினைவு பண்ணலாம். சும்மா மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, வீணாக பேசுகிறது, இதில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வாயுமண்டலம் தான் கெட்டு போகும். அதனால் நேரம் கிடைக்கிற டைம்லாம் வந்து நல்லா வந்து நினைவு பயிற்சி செய்யணும். நடந்து போகும்போது கூட நீங்கள் வந்து நினைவு செய்யணும். முதல் தரமான உண்மையான பிரியதர்ஷனுடைய பிரிய தர்ஷினிகளாக நீங்கள் ஆகணும். யாருடைய தேகதாரிகளோட புகைப்படங்களை கூட நீங்கள் வச்சுக்கக்கூடாது.
யாரை நினைவு செய்யணுமோ ஒரு சிவபாபாவை தான் நீங்கள் நினைவு செய்யணும். அவரோட புகைப்படம் மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் சிருஷ்டி சக்கரத்தை வந்து நல்லா நினைவு பண்ணணும். திருமூர்த்தி இந்த படங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இதுலேயே முழு நாடகமும் வந்துடுது. நாம் வந்து ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறோம். ஆத்மா வந்து இந்த புருவ மத்திக்கு நடுவில் வந்து ஜொலிக்குது, அதிசயமான நட்சத்திரம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தால் ஆன அந்த திலகத்தை கூட உருவாக்கி வச்சுக்கிறாங்க. சாது சன்னியாசிகள்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் பிராமணர்கள் நீங்கள் மட்டும்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மானு கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கல. அவரை எப்படி நினைவு செஞ்சு அவரோட அந்த யோகம் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த சிறிய ஆத்மாக்குள்ளே எவ்வளோ நடிப்பு இருக்குது, அடங்கி இருக்கு பாருங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்து இப்போது வைராகியம் இருக்கணும். பழைய பொருட்கள் மீது வெறுப்புன்னு கூட நீங்கள் அது வந்து ஒரு கடுமையான வார்த்தையாக இருக்குது. வைராகியம் என்பது ஒரு இனிமையான வார்த்தை. எல்லாத்தின் மேலும் உங்களுக்கு வைராகியம் வரணும். ஞானம் கிடைக்குதுன்னா பக்தியின் மீது வைராகியம் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு இல்லையா? அந்த மாதிரி சத்தியுகம் திரேத்தாவில் வந்து ஞானத்தின் பலன் 21 பிறவிகளுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த நீங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இப்போது ரொம்ப அவ்வளோ செல்வத்தை உங்களுக்கு அப்பா கொடுத்துட்டு போனேன், நேற்று தான் வந்து கொடுத்துட்டு போனேன், ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அதனால தான் தலை வணங்கி எல்லார்கிட்டேயும் அப்படியே கீழே விழுந்து 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 பணத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இப்போ மீண்டும் அப்பா உங்களுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இப்போயாவது நல்லா படித்து நல்லா வந்து மற்றவங்களுக்கும் புரிய வச்சு தனிமையில் அமர்ந்து அப்பாவை வந்து பிரியதர்ஷனா அப்படியே கணவனா உங்களோட லவ்வராக நல்லா நினைவு பண்ணுங்கள். ஐ லவ் யூ பாபா அப்படின்னு லவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீரே வரக்கூடாது. ஆனந்த கண்ணீர் வரலாம், ஆனால் வந்து இந்த கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு நீங்கள் வந்து அழவே கூடாது. அந்த உறுதிமொழி நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் மாதாஜிகளாக இருக்கலாம், யார் அதர்குமாராக இருக்கலாம், குமாரர்களாக இருக்கலாம், குமாரிகள் யாராக வேணால் இருந்தாலும் நான் இனிமேல் வந்து அழமாட்டேன், எப்பயும் நான் வந்து குஷிலேயே இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்பா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, அலைஞ்சிட்டே இருக்கும் இந்த உலக ஆத்மாக்களுக்கு வழி நம்ம வந்து காமிக்கக்கூடிய சாட்சாத் பாபாவிற்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதாவது நம்ம வந்து கொடுக்கணும். இந்த லட்சியத்தை நம்ம வைக்கணும். முக்தி கொடுத்தாலும் சரி, ஜீவன் முக்தி கொடுத்தாலும் சரி, அனைவருக்கும் மகாதானி மற்றும் வரதானி ஆகணும். நம்ம இப்போ அவங்கக்கிட்ட வந்து சேவை நம்ம வந்து செய்யணும் அவங்களுக்கு வந்து. ஆனால் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே மனசக்தியின் மூலம் நீங்கள் வாயு மண்டலம் வைப்ரேஷன் மூலம் உலக சேவை செய்ய முடியும். எந்த இடத்துல வேணால் இருந்தாலும் முழு உலகத்துக்கே சக்தி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு சக்திசாலியான விருத்தியை வந்து உருவாக்குங்க. அதன் மூலம் வாயு மண்டலம் நல்லபடியாக உருவாகணும். ஆத்மானு நல்லா உணர்ந்து பாபாவோட அந்த ரேஸ் நமக்குள்ளே பட்டு அது வந்து முழு உலகத்துக்கும் அப்படியே அந்த சக்தி போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உலகத்திற்கு நன்மை செய்யும் ஆத்மானு உங்களை வந்து சொல்ல முடியும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அஷரீரிக்கான பயிற்சி மற்றும் வீண் எண்ணங்கள் என்ற உணவு வந்து இந்த உணவு பத்தியத்தின் மூலம் உங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுப்பீங்க. அவ்யக்த இஷாரா அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட சொற்பொழிவின் ரூபத்தை வந்து மாற்றிக்கணும். உலக அமைதிக்கான சொற்பொழிவு நீங்கள் அதிகம் செஞ்சிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து ஆன்மீக ஞானம் மற்றும் சக்தினா என்ன, அதற்கான வழி என்ன, இந்த சத்தியத்தை பண்பாடுடன் நிரூபணம் செய்யணும்.
பகவானின் காரியம் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தாய்மார்கள் மிக நல்ல காரியம் செஞ்சிட்ருக்காங்க. காலத்தின் அனுசாரமாக இந்த பூமியில் தயார் செய்யணும். இந்த மாதிரி நம்ம தயார் செய்யணும். ஆனால் எப்படி தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்துகிறாரோ அந்த மாதிரி குழந்தைகளும் தந்தையை வெளிப்படுத்தணும். இந்த காரியத்தை இறைவன் தான் இப்போ செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ தான் பிரத்யக்ஷதாவின் கொடி பறக்கும். அப்பாவுக்கு மிக மிக நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் மூலம் எங்களோட வாழ்க்கையவே இப்போவே சொர்க்கமாகவே மாற்றிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.